இனிய காலை வணக்கம். மகதிஷ்டியின் தினம் ஒரு யோகா. மகதிஷ்டியில் தினம் ஒரு யோகாவில் இன்று நாம் செய்து காண்பிக்க இருக்கக்கூடிய ஆசனமாகும் ஷரோனி சக்கரா ஆசனம் செய்வது எப்படி என்பதை நாம் செய்து காண்பிக்க இருக்கிறோம். பேர்லேயே ஒரு வித்தியாசமான இருக்கும். சக்கரம் என்றால் ஒரு உருண்டை போல இருக்கும். சக்கரம் அதுதான். அந்த சக்கரம் எப்படி நம்ம உடலில் எப்படி வேலை செய்யுது, அதை எந்தெந்த இடத்துல இயக்குறோம் அப்படிங்கிறத நம்ம இந்த ஆசனத்தோட உங்களுக்கு ஹைலைட்டே. இந்த ஆசனம் செஞ்சிங்கன்னா என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுதுன்னு நம்ம பின்னாடி பலன்களை பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் என்ன செய்யணுன்னா, நீங்கள் தினமும் இந்த ஆசனத்தை செஞ்சு பழகி உடல் ஆரோக்கியமாக வைத்து கொள்ள வேண்டியது நமது கடமையாகும். மனசில் நீங்கள் எந்த கவலை இருந்தாலும் ஆசனங்கள் செய்ய செய்ய உங்களுக்கு அந்த கவலையிலேருந்து விடுபட்டு மனது ரிலீஃப் ஆகி சாதாரண நிலைக்கு வந்துடுவீங்க. கஷ்டங்கள் எல்லாருக்கும் இருக்க தான் செய்யும். அந்த கஷ்டத்தோட நம்ம இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு இந்த உடற்பயிற்சி செஞ்சு யோகா பண்ணி மூச்சு சுவாசம் பண்ணி நடைப்பயிற்சி செய்து இப்படி பல விதமாக நம்மளது உடலை ஆரோக்கியமாக வைத்து கொள்ளலாம். இதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே காரியம் மகதிஷ்டி டெய்லி யோகா அப்படிங்கிறத இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த மகதிஷ்டி டெய்லி யோகா, அதாவது சிம்பிள் டெய்லி யோகா இன் தமிழ், சரிங்களா? இதை நீங்கள் உலகம் முச்சூடும் உங்களுக்கு யார் வேணாலும் உங்களுக்கு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த ஆசனங்கள்லாம் என்ன செஞ்சால் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது, நம்ம எப்படி செய்யணும் அப்படிங்கிறதுக்கெலாம் வரைமுறைகள் இருக்குது. நம்ம காலையில் எழுந்திரிக்கணும். காலையில்னா ஏர்லி மார்னிங் ஒரு 5:30 எதாவது குறைச்சலாம். 5 மணிக்கு கூட எழுந்திரிக்கலாம். இருந்தாலும் 5:30 மணிக்கே வச்சிங்கன்னா ஒரு அரை மணி நேரம் தான் இதுக்காக நீங்கள் செலவு செய்கிறது. அதுக்கு முன்னால் நீங்கள் பல் துலக்கணும், பாத்ரூம் போகணும், வயிறை வெறுமனை வச்சுக்கிட்டா உங்களுக்கு யோகா பண்ணிங்கன்னா உங்களுக்கு முழு பலன்களும், அதாவது 100% முழு பலன்களும் கிடைக்கும். இந்த யோகா பண்ணுறதோடு இல்லாமல் உணவு பழக்கத்தையும் நீங்கள் செஞ்சு இரண்டுத்தையும் சமமாக நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு யோகா செஞ்சதுக்கான பலன்களும் உடல் ஆரோக்கியமும், உடல் பருமனாக இருக்கிறவங்க மெலிதாக போகிறதுக்கும், இல்லை மெலிதாக இருக்கிறவங்க கொஞ்சம் பருமனாக ஆகணும் அப்படிங்கிறவங்களுக்கும் அனைத்து விஷயங்களும் இந்த யோகாவில் இருக்குது. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மகதிஷ்டி டெய்லி சிம்பிள் யோகா இன் தமிழ் நீங்கள் பார்த்து பலனடையணும். இதுதான் நம்ம சொல்ல வரோம். இந்த மகதிஷ்டி தினம் ஒரு யோகாவில் டெய்லி உங்களுக்கு ஒரு யோகா வந்துக்கிட்டு இருக்குது. ஒரு விஷயமும் உடலுக்கான விஷயந்தான். உடலில் உள்ள உறுப்புகளுக்கு ஒரு பகுதி இருக்கும். அந்தந்த ஒரு பகுதிக்கு தான் நம்ம டெய்லி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதை பார்த்து பலனடையணும். இப்போ ப்ரெஷர் உள்ளவங்களுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம சொல்கிறோம். அந்த விஷயத்தை கவனித்து அதன் மூலயமா நீங்கள் பலனடைஞ்சிங்கன்னா, ப்ரெஷர் சாதாரண விஷயம் இல்லை. ப்ரெஷரை நீங்கள் பார்க்காமலே விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு மாரடைப்புலாம் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. அது தெரியாமலே தான் சில பேர் அப்படியே இருந்துடுறாங்க. அதனால் கவனமாக நீங்கள் செக் பண்ணிக்கணும். ப்ரெஷர் எவ்வளோ இருக்குது, அதுக்கான மாத்திரைகள் நீங்கள் எடுத்துக்கிட்டு இருந்தாலும் நம்ம சொல்லக்கூடிய விஷயத்தையும் அதோடு சேர்த்து நீங்கள் செஞ்சீங்கன்னா அந்த ப்ரெஷர் குறைஞ்சிரும். குறைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் மாத்திரையோட பாயிண்ட்டை குறைச்சிக்கலாம், பவரை குறைச்சிக்கிட்டே வரலாம். இதுதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயமே. இப்போ செம்பருத்தி பூ நீங்கள் எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு பார்த்தா தெரியும். செம்பருத்தி பூவை ஒரு 20 பூ 30 பூ பறிச்சிக்கிங்க. அதே அளவுக்கு வெள்ளை தாமரை நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா கிடைக்கும். வெள்ளை தாமரை இல்லை குளத்தில் கூட இருக்கும். இருந்தாலும் இல்லாத இடத்துல நீங்கள் விலைக்கே விற்பாங்க. அந்த தாமரையில் ஒரு 10 எல்லாத்தையும் இதழை பிரித்து காய வச்சிங்க. காய வச்சுக்கிட்டு அதை என்ன செய்யணும், பொடியாக்கி நல்லா சலித்து எடுத்துங்க. கொஞ்சமாக தான் இருக்கும். அதை என்ன செய்யணும், தினமும் அதை தண்ணியில் போட்டு கொஞ்சம் தேன் கலந்துங்க. தேன் கலந்துட்டு குடிச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த ப்ரெஷரோட அளவு உங்களுக்கு குறையும். இது முதல் இது, சரிங்களா? இப்போ நல்லா புரிஞ்சுங்க. செம்பருத்தி பூ ஒரு 20 பூலேருந்து 30 பூ எடுத்துங்க. இதழெல்லாம் பிரிச்சிங்க, காய வைங்க. அதே போல் தாமரை பூ, இந்த சுவாமிக்கெல்லாம் கூட வைப்பாங்க. அந்த தாமரை பூ வெண் தாமரை, அதை அதையும் எடுத்துங்க. ரெண்டுத்தையும் நல்லா காய வச்சு பொடியாக்கி சலித்து அதை எடுத்து ஒரு சின்ன டப்பியில் போட்டு வச்சுக்கிட்டு, கொஞ்சமாக தான் இருக்கும், அதை கொஞ்சமாக யூஸ் பண்ணினீங்கன்னா அதை நல்லா கொதிக்க விட்டு அதில் வடிகட்டி அதில் கொஞ்சோண்டு தேனை கலந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா ப்ரெஷர் குறையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் பச்சை துளசியை என்ன செய்யணும், சூரணம் செஞ்சு நீங்கள் ஒரு 40 நாள் தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே வாங்க. பச்சை துளசி இருக்குது பார்த்தீங்களா, அதையும் அதே போல் காய வச்சு அதை சூரணம் செஞ்சு, அப்படி கிடைக்கலைன்னா நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அதை பொடியை என்ன செய்யணும், 40 நாள் தொடர்ந்து வெறும் வயிற்றில் காலை வேளையில் நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ரெஷர் குறையும். இது 2வது. 3வது பார்த்திங்கன்னா கருந்துளசி. இந்த கருந்துளசியை பார்த்திங்கன்னா
உங்களால் தயார் பண்ண முடியாது. நீங்கள் அதில் கடையிலேயே வாங்கிக்கிறது நல்லது. இரவில் வந்து படுக்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அதை வந்து அந்த சூரணத்தை வந்து சாப்பிட்டு நீங்கள் படுத்தீங்கன்னா உங்களுக்கு அதுவும் நல்லா பயனுள்ளதாக இருக்கும். இது வந்து தெரியாதவங்களுக்கு நம்ம சொல்கிறோம். இப்போ வந்து இதுதான் கருந்துளசின்னு பேர். இதை வந்து சூரணம் பண்ணணும். இதை வந்து சூரணம் பண்ணணுன்னா இதை பொடியாக்கி அதுக்கப்புறமேலுக்கு நீங்கள் வந்து சாப்பிட்ணும். இது இரவில் சாப்பிடக்கூடியது. இது நான் சொன்னேன் பார்த்தீங்களா செம்பருத்தி, இது வந்து செம்பருத்தியை வந்து நல்லா சுத்தமாக இதழ் எல்லாத்தையும் பிரித்து நல்லா காய வைங்க. ஒரு நல்ல வெயிலில் காய்ஞ்சாதான் உங்களுக்கு வந்து அதை சூரணம் பண்ண முடியும். அப்படி கிடைக்காது இதையும் மென் தாமரையும் ரெண்டுத்தையும் நீங்கள் வந்து சூரணம் பண்ணி காலை வேளையில் சாப்பிட்ணும் தேன் கலந்து. இப்போ இந்த கருந்துளசி சொன்ன பார்த்தீங்களா, அது இரவு படுக்க குறப்பில் நீங்கள் சாப்பிட்ணும். இதை மாதிரி சாப்பிட்டுட்டு நீங்கள் வந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ரெஷர்லேருந்து நல்ல முக்கியமான குறிப்பு இதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்கள் பார்த்துக்கணும். சரிங்களா? அப்படி அது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி விதை ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடியதாகும். அது ஒரு 25 கிராம் எடுத்தீங்க. சீரகம் தெரியுங்க, சின்ன சீரகம், அது ஒரு 25 கிராம் எடுத்துங்க. எடுத்துக்கிட்டு நல்லா கொஞ்சம் அம்மியில் லேசாக நசுக்கிக்கிட்டு அதை வந்து சுடு தண்ணியில் ஒரு டம்ளர் தண்ணி அதில் வந்து நல்லா கொதிக்க விட்டு அதை பாதி அளவுக்கு வரணும். வந்ததுக்கு அப்புறம் அதை வந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா காலை வேளையில் சாப்பிட்ணும். புரியுங்களா? அதை காலையில் கொஞ்சம் பாதி சாப்பிடுங்க, ஒரு 2 மணி அளவில் ஒரு பாதி சாப்பிடுங்க. இதை பிரித்து சாப்பிடுங்க. அது வந்து ரொம்ப முக்கியமான பொருள். அது கொத்தமல்லியும் அந்த மல்லியில் இருக்கிற விதையும் அந்த சீரகத்தையும் ரெண்டுத்தையும் சேர்த்து நீங்கள் வந்து காய்ச்சி அதை வடிகட்டி அதை வந்து சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ரெஷர்லேருந்து குறைச்சிக்கணும். அதே போல் இஞ்சி சாறு எடுத்துக்கிட்டிங்கன்னா எவ்வளோ எடுத்துக்கணும்? 2 ஸ்பூன் எடுத்துங்க. அதில் கொஞ்சம் தேனை கலந்துக்கணும். இதை வந்து எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு 5 மில்லி, இப்போ முதல் நாள். 2வது நாள் வந்து ஒரு 10 மில்லி, 3வது நாள் ஒரு 20 மில்லி, 4வது நாள் 30 மில்லி, இப்படி 50 மில்லிக்கு நீங்கள் கொண்டுட்டு போகணும். அப்படியே என்ன செய்யணும், மறுபடியும் ரிவர்ஸ் வரணும். 40 மில்லி, 30 மில்லி, 20 மில்லி, 10 மில்லி, 5 மில்லி, அப்படி வந்து சம அளவில் நீங்கள் வந்து இந்த இஞ்சி சாறையும் தேனியும் நீங்கள் வந்து கலந்து சாப்பிட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ரெஷர்லேருந்து குறையும். உடல் எடையை உங்களுக்கு வந்து குறையும். ரொம்ப அதிகமாக கனமாக தொந்தியெல்லாம் விழுந்திருக்காங்கன்னா அவங்களுக்கும் இந்த மருந்து வந்து அதோட சேர்ந்துக்கும். சரிங்களா? அதனால் நீங்கள் என்ன செய்யணும், ப்ரெஷர் உள்ளவங்க பயப்பட வேண்டாம். இதை நம்ம சொன்னதை வந்து நீங்கள் கவனமாக நேற்று வந்து சாப்பாடு என்ன சாப்பிட்ணும் அப்படிங்கிறத ஒரு பட்டியல் விட்டோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சூரணங்கள் என்ன சாப்பிட்ணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறோம். மாத்திரை மருந்து எடுத்துக்கிறவங்களும் இதை சாப்பிட்லாம். இது வந்து இயற்கை உபாதைகள் வந்து உங்களுக்கு கொடுக்காது, சைடு எஃபெக்ட்டுங்கிறதே இருக்காது. அதனால் பயப்படாமல் நீங்கள் சாப்பிடுங்க, குழப்பிக்க வேண்டாம். சரிங்களா? அதனால் இதை வந்து சாப்பிட்டுட்டு மாத்திரையோட அளவை மறுபடியும் குறைஞ்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் நிப்பாட்டிக்கலாம். நீங்கள் ப்ரெஷர் எவ்வளோ இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு இதை சாப்பிட்டுட்டு வாங்க. மறுபடியும் குறையுதான்னு பாருங்கள். குறைஞ்சதுக்கு அப்புறம் மாத்திரையோட அளவையும் குறைச்சிக்கலாம். உடனே நிப்பாட்டிடாதீங்க மாத்திரையை. அந்த படிப்படியாக தான் எதுவாக இருந்தாலும் செய்யணும். சரிங்களா? இப்போ நம்ம ஷரோனி சக்கரா ஆசனம் செய்வது எப்படி என்பதை முதல் சுற்றுக்கு நம்ம போக போகிறோம். இப்போ எல்லாருமே அனைவரும் என்ன செய்யணும்னா இதை பார்த்து அதே மாதிரி செய்யணும். இது வந்து எளிமையாக இருக்கும். இந்த ஷரோனி சக்கரா காலில் தான் நம்ம வந்து சக்கரை சுத்த போகிறோம். சுற்றுறதுனால என்னென்ன பயன்கள் அப்படின்னு கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதிகமான பலன்கள் கிடைக்கும். குழந்தை பேர் இல்லாதவர்கள் இதை வந்து செய்யணும். செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த குழந்தை பேர் உண்டாவதற்கான வழிமுறைகளை இது வந்து செய்து கொடுக்கும். இது சாதாரணமாக பார்க்குறதுக்கு தெரியும். நம்ம வந்து பயிற்சி பண்ணிக்கிறோம். காலை இப்படி வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு காலை வந்து ஃபங்க்ஷன் பண்ணிங்க. இப்போ எண்ணிக்கை வந்து கரெக்டாக இருக்கணும். இப்போ 15 நான் எண்ணி இருக்கேன். அதே போல் இந்த பக்கம் இப்போ 2 கூட பண்ணிட்டேன். இப்போ என்ன செய்யணும், மறுபடியும் இன்னும் 2 செஞ்சுக்கிறேன். 17 செஞ்சுட்டேன். இப்போ நம்ம வந்து காலை வந்து நல்லா இப்படி தூக்கி வச்சுக்கிட்டு இந்த முழங்கால் இந்த கையை இங்கே வச்சுக்கிட்டு இந்த சக்கரம் மாரி நல்லா எந்த அளவுக்கு பெரிய சக்கரமாக சுற்றுறமோ அந்த அளவுக்கு நீங்கள் சுற்றணும். இப்போ 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16,
17, 18, 19, 20. இப்போ உடலையும் நேராக வச்சுக்கணும், காலோட அளவையும் சக்கரை சுற்றுறதையும் கரெக்டாக வச்சுக்கணும். இப்போ நம்ம சாதாரண நிலைக்கு வந்துட்டோம். சுகாசனத்தில் உட்காந்து மூச்சு சுவாசம் பண்ணிங்க. மறுபடியும் இடது காலுக்கு நம்ம போக போகிறோம். நமக்கு முக்கியமாக என்னென்ன உடலில் உபாதைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொந்தி. இந்த தொந்தியை வந்து குறைக்கிறதுக்கான வழிமுறைகள் நிறையா இருக்குது. அதே போல் உடலில் ப்ரெஷர், சர்க்கரை, இதுதான் மனிதனுக்கு அதிகமாக வரக்கூடியது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வயிற்று பிரச்சனை. வயிற்றில் வந்து நிறையா பிரச்சனைகள் இருக்குது. வயிறை வந்து நீங்கள் சரியாக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யோகாவில் எல்லாமே உங்களுக்கு வயிறை வச்சு தான் உங்களுக்கு யோகாவே. சரிங்களா? நீங்கள் எந்த ஆசனம் செஞ்சாலும் வயிற்றோட பகுதி தான் உங்களுக்கு அதிகமாக வேலை செய்யும். அதனால் அந்த வயிற்றில் உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடியது யோகாவாகும். அதனால் இந்த யோகாவை வந்து எல்லாருமே பார்த்து நிறைய பேர் செய்கிறாங்க, செய்யாமலாம் இல்லை. ஆனால் நீங்கள் வந்து அதிகமாக இன்னும் நல்லா உலகம் முச்சுன்னு விரிந்து பறக்கணும், அதுதான் நம்மளோட ஆசைகள். எல்லாருமே செஞ்சு அவங்கவுங்க தெரிஞ்சு நல்லா பழக்கம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு 10 பேருக்கு அதை பலனடைகிற மாரி நீங்கள் செய்யணும். நீங்களும் சேனல் ஆரம்பித்து நீங்களும் 10 பேருக்கு அதை வந்து செய்யணுங்கிறது தான் எங்களோட விருப்பமாகும். இப்போ மறுபடியும் நம்ம இடது காலுக்கு நம்ம போக போயிடும். அதுக்கு முன்னாடி பயிற்சி பண்ணிக்குவோம். 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. இது வந்து பயிற்சி. இப்போ ஆசனம் நம்ம செய்ய போகிறோம். சக்கரத்தை மாதிரி சுற்றணும். இந்த காலை வந்து வச்சுக்கிட்டு அப்படியே சக்கரை மாரி 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, இப்போ 20. இதுமாரி வந்து பார்த்திங்கன்னா 20ங்கிறது நம்ம வந்து டைமிங்காக நம்ம செய்கிறோம். நீங்கள் என்ன செய்யணுன்னா, இந்த கால் இப்போ 20 செஞ்சிட்டோம், இந்த காலம் 20 செஞ்சிட்டோம். சற்று இடைவெளி விடுங்க. என்ன செய்யணும், இப்படி உட்காந்துக்கிட்டு மூச்சு சுவாசம் பண்ணுங்கள். இந்த மூச்சு சுவாசம் பண்ணி முடித்தோடனே மறுபடியும் அதே நிலைக்கு போகணும். வலது கால் ஃபங்க்ஷன் பண்ணணும், மறுபடியும் சக்கரம் சுற்றணும். அப்புறம் இடது கால் ஃபங்க்ஷன் பண்ணணும், மறுபடியும் சக்கரம் சுற்றணும். இதே போல் 10 முறை நீங்கள் செய்யணும். 10 முறை செஞ்சிட்டிங்கன்னா, தினமும் நீங்கள் செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா நரம்பு மண்டலங்கள்லாம் முழுசாக வேலை செய்யும். மறை உறுப்பில் உள்ள உறுப்புகள் வந்து இயங்கக்கூடியதாகும். அதனால தான் நம்ம வந்து சொல்கிறோம், இதை வந்து ஷரோனி சக்கரா வந்து சக்கரங்களை இயக்கக்கூடியது. இந்த சக்கரங்களை இயங்க இயங்க நமக்கு உடலில் எத்தனை சக்கரங்கள் இருக்கோ அத்தனை சக்கரத்தையும் இயக்கக்கூடியதாகும். அதனால் கால்களுக்கு நன்றாக பயிற்சி ஏற்படுது. காலில் உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடியதாகும் இந்த ஷரோனி சக்கரா. காலில் உள்ள நரம்புகள் மண்டலங்கள் நன்றாக வேலை செய்யும். இந்த கால் கவுட்டி சில பேருக்கெல்லாம் பிடிச்சிக்கும், அந்த நரம்பு சுருட்டல் வரும், அப்போ ஜுரம் வரும். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, எந்த விதமான செயல்பாடும் இல்லாததுனால்தான் அப்படி இருக்குது. இப்போ அதிகமான வேலை, இப்போ சாதாரணமாக இருக்கிறீங்க, நீங்கள் திடீர்னு ஒரு நாள் அதிகமான வேலை செய்யக்குள்ள உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நரம்பு சுருட்டல் வந்து இந்த கவுட்டிக்கு கீழே சுருட்டிக்கிட்டு இருக்கும். அது வந்து இருந்ததுன்னா உங்களுக்கு ஜுரம் வந்துடும். அது வராமல் நீங்கள் தடுக்கணுன்னா நீங்கள் பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். பயிற்சி பண்ண அதிகமான ஒரே நாளில் நீங்கள் வந்து சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கவே கூடாது. ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறவங்களாக இருந்தாலும் முன்னாடி ஒரு பயிற்சி செஞ்சு அதுக்கப்புறம் ஓடினா தான். திடீர்னு நீங்கள் ஓடினீங்கன்னா அந்த வேகம் அதிகரித்து உங்களுக்கு வந்து படபடப்பு அதிகமாக இருக்கும், எண்ணிக்கை வந்து கூடும். இத்தனை எண்ணிக்கை தான் வந்து அடிக்கணும்னு இருக்கும். அதிகமாக நமக்கு போணுச்சுனாலும் ஆபத்து. அதனால் நீங்கள் வந்து விளையாட்டாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் பயிற்சிக்கு அப்புறம் தான் நீங்கள் போகணும். நடைப்பயிற்சியிலே வந்து பார்த்திங்கன்னா நாள் வேகமாக போனாங்கன்னா மறுநாள் அவங்க நடக்கவே மாட்டாங்க. நாள் வந்து சீராக நடந்து போகணும். அதுக்கு அடுத்த நாள் அடுத்த ஸ்டெப்பு, அதுக்காக கொஞ்சம் கூட போகணும். இப்படி படிப்படியாக நீங்கள் போய் டைமிங் வச்சுக்கணும். 20 நிமிஷத்தில் எத்தனை கிலோமீட்டர் போகிறோம், திரும்பி ரிட்டன் அதேமாரி 20 நிமிஷம். அந்த டைமிங் தான் நீங்கள் போயிட்டு வரணும். போகக்குள்ளே போகிறது வந்து ஒரு 3/4 மணி நேரமோ, வரக்குள்ள ஒரு 1/4 மணி நேரமோ வந்தீங்கன்னா அது வந்து செயல்பாடு இருக்காது. அதனால் நடைப்பயிற்சி போகிறவங்களுக்கும் ஒரு விதிமுறைகள் இருக்குது.
இடுப்பு அடுக்குகள்லாம் வந்து நன்றாக செயல்படும். இடுப்பில் உள்ள இந்த 33 அடுக்குகள் இருக்குது. அந்த அடுக்குகள்லாம் நன்றாக செயல்படக்கூடிய இது ஒரு சரவணி சக்கரம் மூலமாக நமக்கு இருக்குது. நரம்பு சுருட்டல் வராமல் தடுக்கக்கூடும். கால் கவுட்டிலேருந்து நரம்பு சுருட்டல் சொன்னேன் பார்த்தீங்களா, அது வராமல் இருக்கும். மறை உறுப்பு நரம்பு வளர்ச்சிகள்லாம் நன்றாக செயல்படும். இந்த முழங்காலில் உள்ள மூட்டு இதெல்லாம் ஜவ்வுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு ஜவ்வு விட்டு போச்சும்பாங்க. அதேமாரிலாம் விடாது. நீங்கள் வந்து அந்த அதில் உள்ள எண்ணெய் பசைகள் இல்லாமலும், நீங்கள் செயல்திறன் இல்லாமலும், பயிற்சி இல்லாமலும், அதனால தான் அந்த சத்தம் வர்றது. இந்த எலும்பு தேய்மானம்னு சொல்லுவாங்க. அது ஒரு இதோட ஒன்று தேயக்குள்ள அந்த வலி ஏற்படும். அந்த வலி ஏற்பட்டோன்னா கால் வீங்கும். நீங்கள் வந்து அதை பார்க்கலாம். அதுக்கு வந்து நீங்கள் வஜ்ராசனத்தில் உட்காந்து நீங்கள் வந்து செஞ்சீங்கன்னா அது வந்து நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அதே போல் மூச்சு சுவாசம் வந்து நம்ம பண்ணுறோம் பார்த்தீங்களா, கவனமாக இருக்கணும். அந்த சக்கரை சுத்தக்குள்ளே எத்தனை இது சுற்றுறோம், அப்போ மூச்சு சுவாசம் நம்ம எப்படி பண்ணுறோம், இதையும் நம்ம வந்து உள்ளிழுக்கிறோம், அதையும் நம்ம வந்து கவனமாக பார்க்கணும். முழங்கால் வந்து மேல் நோக்கி செல்லும் பொழுது மூச்சு சுவாசம் வந்து கீழே இறங்குதா, இப்படின்னு இந்த கவனம்லாம் இருக்கணும். இதை வந்து உடனடியாக நம்ம வந்து இது பண்ண முடியாது. இப்போ இந்த சில சமயத்தில் இந்த ஊழச்சதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா உடலை வந்து கெடுக்கக்கூடியதாகும். அது வந்து நல்லதே கிடையாது. அது இயற்கையாகவே நம்ம உடம்பை வந்து நம்மளே வச்சுக்கிறது தான். ஆண்டவனோட படைப்பில் எல்லாருமே நல்லா தான் ஆரோக்கியமாக பிறக்கிறாங்க. அந்த பிறக்கிறத நம்ம எப்படி வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான். நம்ம நிறையா சினிமா பார்க்குறோம், சேனல் இதெல்லாம் பார்க்குறோம், செல்லு வச்சுட்டு நம்ம நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நிறையா வருது. அதை நம்ம பார்க்குறதே கிடையாது. பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் எப்படி வச்சுக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த சரவணி சக்கரம் 2 சுற்றுகள் முடிஞ்சு அதற்கான பலன்களையும் பார்த்தோம். நாளைக்கு வந்து மீண்டும் ஒரு ஆசனத்தோட உங்களை மீண்டும் சந்திப்போம். மகதிஷ்டி தினம்பொரி யோகாவை பார்த்து மகிழுங்கள். அதான் சொன்னேன். அதுதான் நான் சொல்ல வந்தேன். இப்போ இந்த மறை உறுப்பு உங்களுக்கு வந்து அந்த உறுப்பில் உள்ள அனைத்து இயக்கங்களும் இயங்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் சக்கரன்னு நான் சொன்னது. அப்படி வந்து இயங்க ஆரம்பிச்சதுன்னா உங்களுக்கு வந்து அதுக்கான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். இதை டெய்லி நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. 30 நாளில், 60 நாளில், 90 நாளில் செஞ்சுட்டு அதற்கான பலனை அடைஞ்சதுக்கப்புறம் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.